Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 23. Chino போன கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் அப்படினா என்ன அப்படினு சொல்லிருந்தேன். இப்போ வந்து நாமளே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ நான் சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன். ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ஃபங்க்ஷன் நம்ம நாட்டில் இருக்கிற மக்களை பற்றி நார்மலாக இப்போ ஒரு நாட்டில் நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்களேன். அவங்கள பற்றி ஒரு அடையாளம் மாதிரி சொன்னோன்னா எந்த மாதிரி சொல்லுவீங்க? அவங்க நேம் அப்புறம் ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு இதுவே பார்க்கலாம். அதுக்கு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறது, பீப்புள் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ஃபங்க்ஷன் நேமு. அது நம்ம பார்த்தோன்னா நான் கன்ஸ்ட்ரக்டர்னு அப்படி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பீப்புள் அப்படின்றது ஒரு நேம், ஆனால் இந்த 2 ப்ராக்கெட் இருக்குது இல்லைங்களா, இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுவாகவே ஒரு ப்ரீடிஃபைனில் ஒரு கொஞ்சம் மெமரி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுடலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுனால அந்த இடத்துல தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம், அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற இடத்துல. இப்போ நேம் ஏஜ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் இப்போ இதுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் எடுத்து தான் நேம் ஏஜ் அப்படின்றத நாமளாகவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. இப்போ வந்து இதுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பாருங்க, இப்போ திஸ் டாட் அந்த நேமுக்கு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன் தெரியுங்களா. இந்த நேமுக்கு நான் ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். அதாவது திஸ் டாட் நேம் அப்படின்னா என்ன பேர், இங்கே நம்ம எது வாங்குறீங்களோ இன்புட் அது போய் இந்த நேமில் சேவ் ஆகும். அடுத்தது திஸ் டாட் ஏஜி. இந்த திஸ் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த திஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் வாங்கிறதுக்காக அவங்க ஜாவாஸ்கிரிப்ட்லேயே டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கும் தெரியாது. நான் படித்தது அப்படி, நான் கற்றுக்கிட்டது அப்படி தான். அதாவது இப்படி போட்டு தான் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் சாம்பிளாக நான் க்ரியேட் பண்ணுறேன் அதை கால் பண்ணுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா இப்போது இது என்ன அப்படின்றது நான் இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன் எழுதி அவுட்புட் காட்டும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். சீனு அப்படின்ட்டு ஒரு வேரியபிளுக்கு எழுதியிருக்கேன். எந்த ஒரு வேரியபிளுக்கும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நியூ அப்படின்ட்டு போடுவீங்க. ஏன்னா இது அந்த ஆப்ஜெக்டுக்கான மெமரி ஒதுக்கும். நியூ அப்படின்னு போடாத நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். இப்போ நியூ நம்ம எடுக்க போகிறது பீப்புளுக்கு தான் ஆப்ஜெக்ட். அது இன்புட் வாங்க, அந்த சீனு அப்படின்றதுக்கு இப்போ நான் இன்புட் வாங்க போகிறேன். பார்த்தோன்னா என்ன கொடுக்குறோன்னா ஏதாச்சும் ஒரு நேம், ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஃபுல் நேம் கொடுக்குறேன். ஸ்ரீனிவாசன், அதாவது சீனு அப்படின்ற நேமில் இப்போ ஸ்ரீனிவாசன் ஏஜ் பார்த்தோன்னா 20 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது வந்து எங்கே சேவை, இப்போ வந்து இது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னா இதுதான் நேம், இந்த நேம், இந்த 20ன்றது ஏஜ், இது ரெண்டும் போய் இங்கே சேவ் ஆகிருக்கும். டாட் நேம் அப்படின்ற இதில் நேம் சேவ் ஆகிருக்கும் சீனிவாசன், டாட் ஏஜில் 20 அப்படின்னு போய் சேவ் ஆகிருக்கும். அதை நம்ம கால் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் இந்த சீனு அப்படின்ற வேரியபிளில். அது எப்படின்ட்டு நான் இன்னும் கீழே எழுதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இன்னொரு வேரியபிள் அதேமாதிரி இருக்கிறேன், மணி அப்படின்னு நான் இருக்கிறேன் தம்பி. அதுக்கு நியூ அப்படின்ட்டு ஒரு அட்டம் ஒதுக்குறேன். அப்புறம் அதுக்கு பீப்புள் என்னன்னு தெரியுது இல்லைங்களா, இங்கே நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் இப்போ வச்சு அந்த நேம்க்கு வேலை சீனிவாசன் ஏஜ் அப்படின்றத நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். மணிகண்டன் அப்படின்னு எழுதுறேன், மணிகண்டன் அப்படின்னு எழுதியிருக்கேன். வயசு பார்த்தீங்கன்னா 15. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு ஆப்ஜெக்டை. அதை எப்படி யூஸ் பண்ண, அதாவது இங்கே வந்து நம்ம ஏன் தனித்தனியாக எழுதியிருக்கேன்னா இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இங்கே தான் நம்ம ஓனாக க்ரியேட் பண்ண இந்த டாட் நேம் டாட் ஏஜ் அப்படின்றது தான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணுறதுக்காக நான் தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் தனியாக கூட ஸ்கிரிப்ட் எழுதலாம், அதனால் தப்புலாம் ஒன்றும் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் கால் பண்ண போகிறேன், அந்த ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டு.
நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன், டாட் வச்சு அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நேமை காலி பண்ணணும், அப்புறம் அதை டாட் வச்சு அது நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி. இப்போது நான் பார்த்தோன்னா இந்த சீனிவாசன் என்னோட அந்த சீனுன்ற வேரியபிளில் இருக்கிற நேம் ஏஜ் அது கால் பண்ணுறதுக்காக நான் நேம் கால் பண்ணுறதுக்காக நான் இப்போ எழுதுகிறேன். அதுக்கு சீனுவில் சீனுவை கால் பண்ணிவிட்டு அதில் இந்த நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் பற்றி எழுதுவேன். டாட் நேம் அப்படின்னு போட்டால் பாருங்கள், டாட் நேம் அப்படின்றதில் நேம் சேவ் ஆகும், டாட் ஏஜில் ஏஜ் சேவ் ஆகும். இந்த திஸ்ன்றது பார்த்திங்கன்னா இந்த சீனு அப்படின்றது அர்த்தம். அதாவது டிஃபால்ட்டாக இப்போ நம்ம எந்த நேம் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்காக நம்ம செட் பண்ணுது. இப்போ சீனு அப்படின்றது நான் டாட் வச்சு இப்போ இந்த நேம் கால் பண்ணுறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது அவுட்புட் காட்டுறேன். தெரியுங்களா, ஸ்ரீனிவாசன் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் இன்னொரு இப்போ ஸ்ரீனிவாசன் வந்திருக்கு. நான் இப்போ ஏஜ் கால் பண்ணுறேன் பாருங்கள், நேம் அடுத்தது ஏஜ். இந்த ஏஜ் நான் கால் அந்த டாட் வச்சு ஏஜ் அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது டாட் ஏஜ். இது போய் இந்த 20 அப்படின்றது இங்கே சேவ் ஆகும். இந்த பீப்புள் நேம் கமா ஏஜ் அப்படின்றது தான் இது. இதை பார்த்திங்கன்னா சீனுன்ற வேரியபிளில் இது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். டாட் நேம்ன்றது நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். சீனுன்ற வேரியபிளில் டாட் நேம்ன்ற ஆப்ஜெக்டை நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் கால் பண்ணும்போது பாருங்கள் அது வரும். சேவ் பண்ணிடுறேன். சரிங்களா, 20 அப்படின்னு வந்துச்சு. அதோட ஏஜ் டாட் ஏஜ் அப்படின்னும் போது இப்போது இங்கே மணிகண்டன் ஏஜ் கால்குலேட் பண்ணோம்னா மணின்னு போட்டுருங்க. மணின்னு போட்டிங்கன்னா அது ஒரு வேரியபிள் இல்லை, நாம் க்ரியேட் பண்ணது. தெரியுங்களா, 15 அப்படின்னு வந்திருக்கு. இது மாதிரி நாமளே ஓனாக இந்த டாட் நேம் டாட் ஏஜ் அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணலாம். போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் டாட் லென்த் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி தான் இந்த டாட் நேம் அப்படின்றது இந்த சீனுன்றதுக்காக க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்ஜெக்ட்லேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்குறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெட்லலாம் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா புக் வாங்கி ரெஃபர் பண்ணுறதுனாலையோ இல்லை நெட்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பற்றி இன்னும் கூட நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பேசிக்காக ஆப்ஜெக்ட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு இதுவே போதும். இதுவே நீங்கள் திங்க் பண்ணி க்ரியேட் பண்ணும்போது சரியாக போயிடும். நெட்டில் வந்து இது இந்த ஆப்ஜெக்ட்லேயே அட்வான்ஸாக இந்த டாட் லென்த் அப்படின்றது நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன். அது அவங்களே ப்ரீ டிஃபைன் பண்ணிடுது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட் கிடைக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்களாகவே ஓனாகவும் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.